அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் விவசாயிகளுக்கும் சரி, ஏழை எளிய மக்களுக்கும் சரி பயன்பெறும் விதமாக ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, அரசாணைப்படி 5 சவரன் வைத்துள்ள, அதாவது 5 சவரன் வரை நகைக்கடன் வங்கிகளை வைத்திருந்தாலும் சரி, இல்லை கூட்டுறவு வங்கிகளை வைத்திருந்தாலும் சரி, இல்லை கிராம வங்கிகளை வைத்திருந்தாலும் சரி, எந்த வங்கிகளை வைத்திருந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. இதற்கான ஸ்கீமும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதியுள்ள நபர்கள் யார் யார், அதற்கான காரணமும் விளக்கத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், அதற்கான காரணத்தையும் தெளிவாக துல்லியமாகவும் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்ட் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்க போகிறது, இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார், அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதற்கான காரணத்தை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இன்னமும் தெளிவா விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராம் வரை இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா, நகை கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான காரணமும் விளக்கத்தையும் பார்ப்போங்க. சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் தெளிவாக அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நீங்க 2021க்கு அப்புறம் பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா, அதற்கப்புறம் நீங்க நகைக்கடன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. ரெண்டுல நகைக்கடன் தள்ளுபடி வாங்கினீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது, பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கினீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அதை தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்ததா நகைக்கடனை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்றாங்க. அடுத்ததா போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்ததா சுய விருப்பத்தின் பெயரில் நகை கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3ல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் முகவரி இருந்தால் அவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இப்போ 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்கு கீழே இருக்கக்கூடிய நகைக்கடன்களுக்கும் தள்ளுபடி கிடைக்க போகுதுங்க. ஸோ அதற்கு என்ன காரணம், அதற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். யார் தகுதி இல்லாதவங்க அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் பார்த்தோம். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தள்ளுபடி பெறுவாங்க. தள்ளுபடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நகைகளை மீட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.